என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு 2 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இந்த கூட்டு களவாணிகளை உன் அப்பன் இன்று அடையாளம் காட்டித் தரப் போகின்றேன். அது மட்டுமா, இந்த கருப்பன் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டவும் போகின்றேன். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற சந்தேகம் உனக்குள் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? உன்னுடைய இந்த சந்தேகத்தை தீர்த்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதனை உனக்கு நிரூபித்து காட்ட நான் போகின்றேன். என் பிள்ளையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் போதும். இந்த மனிதர்களினால் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உன்னை உச்சபட்ச நிலைக்கு தள்ளிய இவர்களை நிச்சயமாக இந்த கருப்பன் ஒரு கை பார்க்கத்தான் போகின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் உன்னை விடாது துரத்துகின்ற இவர்களை பற்றி கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள், எதற்காக உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை கண்டுபிடித்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு இருக்கின்றது, என்னவெல்லாம் கஷ்டங்கள் உனக்கு நடக்கின்றது, என்னென்ன துன்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுக்கின்றது, இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசித்து நீ விட்டது எல்லாம் போதும். இனிமேலும் எதை பற்றியும் என் குழந்தை சிந்திக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ இனிமேலாவது சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களை பற்றி கட்டாயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை அழிப்பதாக இருக்கும் என்றால் நாமும் நிச்சயமாக அதனை என்னவென்று கண்டு கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை உருவாக்கிவிட வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்த இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்துதான் இதை செய்கிறார்கள் என்று தெரியும் பொழுது இன்னமும் அதிகப்படியான வேதனையை இந்த கருப்பனுக்கு கொடுத்து விட்டது. என் குழந்தையை, உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் மேலும் மேலும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பல கஷ்டங்களையும் உனக்கு தீர்த்து வைத்து கொண்டிருக்கின்றேன். பல சந்தோஷத்தையும் தருகின்றேன், பல கஷ்டங்களையும் தீர்த்து கொடுக்கின்றேன். அந்த நேரத்தில் இவர்கள் 2 பேரினுடைய மனநிலையை தெரிந்த பிறகு இந்த கருப்பனுக்கு இன்னமும் உன் வாழ்க்கையின் மீது அதிகப்படியான அக்கறையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. வேண்டும் என்றே இவர்கள் நடத்த நினைத்த ஒவ்வொன்றுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று இவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவையெல்லாம் உனக்கு சாதகமாக திரும்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்கு சாதகமான வாழ்க்கையை கொடுக்க அது வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. எண்ணற்ற துன்பங்களையும் எண்ணற்ற சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களையும் தாண்டி இப்பொழுது நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கிட இந்த கருப்பன் எடுத்திருக்கின்ற இந்த முடிவினை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் அப்பன் எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். அப்பன் எதையெல்லாம் சாதிக்க நினைத்தானோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட்டான் என்பதுதான் உண்மை. நான் எண்ணிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாகவே கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த கூட்டு களவாணிகள் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அக்கா தம்பி, இந்த 2 பேரும் சேர்ந்து செய்த விஷயங்கள்தான் உன் குடும்பத்தை இத்தனை காலமாக ஆட்டி படைத்திருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான உறவுகள் உன் இல்லத்தில் ஏதேனும் நல்ல விஷயம் நடந்துவிட்டால் மட்டும் சட்டென்று மனது பதைபதைத்து விடுகின்றார்கள். அவர்கள் மனது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களின் மனது எந்த நேரத்திலும் தனக்கு என்ன நடக்கிறதோ இல்லையோ
உனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, கருப்பன் அவர்கள் பெயரின் முதல் எழுத்தை சொல்கின்றேன். அதாவது தா என்கின்ற வரிசையிலும் ஆ என்கின்ற வரிசையிலும் தான் அவர்கள் பெயரானது இருக்கின்றது. அதாவது என் பிள்ளையே, ஆ அல்லது ஆ. அதே நேரத்தில் தா என்கின்ற வரிசை என்றால் தா தா தீ தீ என்று அந்த வரிசையில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு பெயராக அவர்களின் பெயர் அமைந்திருக்கின்றது. என் பிள்ளையே, இவர்களின் எண்ணம் உனக்கு எப்படியாவது கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதை விட எப்படியாவது உனக்கு வேதனைகளை கொடுத்து உன்னை இந்த நிலையிலிருந்து இறக்க வேண்டும், நீ என்ன செய்தாலும் அது உனக்கு நல்லதாக நடக்காது என்று உனக்குள் எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்கின்றது. இன்று இவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நிச்சயமாக இவர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்று என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து மன வருத்தமடைவதை விட இனிமேல் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நீ அதிகப்படியான கவனத்தை செலுத்து. இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொடி பொடியாகிவிடும். இவர்கள் நினைத்தது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. இவர்கள் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிடலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அந்த எண்ணத்தை பொய்யாக்கி இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் மங்களகரமான விஷயங்கள் நடந்துவிட்டது என்றால் உடனே வயிற்றெரிச்சல் படுகின்றார்கள். உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். உன்னுடைய குடும்பத்திலிருந்து எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளையை இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் அவர்கள் கூட உனக்கு எதிராக திரும்பி விடுகின்றார்கள். யார் உனக்கு நல்லதை நினைத்தாலும், யார் உன்னிடத்தில் நல்ல விஷயத்தை பற்றி பேசினாலும் இவர்கள் அதனை கெடுக்க நினைக்கின்றார்கள். இவர்கள் அதை உன் வாழ்க்கையில் நடத்தவிடக்கூடாது என்று யோசிக்கின்றார்கள். இப்படி யோசித்து யோசித்து இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளையே பலவிதமான சோதனைகளுக்கும் காரணமாக இருந்திருக்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை இனியாவது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் நான் சொல்வது உனக்கு புரிய வரும். கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறான் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதன் பிறகாவது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த கருப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் என்றோ ஆரம்பித்து விட்டது. நான் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. இவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை இவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நாளை நம் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இனியாவது நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டு உன் வாழ்க்கையில் தெளிவான எண்ணங்களை நிலைநிறுத்தி வைத்துக்கொள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக நான் இருந்து உனக்கான நன்மைகளை தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை இனி உன்னிடத்தில் கொடுக்கும். உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகளை எல்லாம் நிச்சயமாக விரட்டி அடிக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய நிலையை நீ மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உனக்குள் கிடைக்கும். இந்த கருப்பன் உனக்கு அவ்வப்பொழுது நான் இருப்பதை உணர்த்தி கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்பதனை உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். இனி எதை கண்டும் நீ அஞ்சாமல், யாரை கண்டும் பயப்படாமல், எதுவும் தவறாக நடந்து விடுமோ என்று எண்ணாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருந்தால் போதும். இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன் வசமாவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கானதை நான் மீட்டுத் தருகின்றேன்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.